இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு 4 கிரகச் சேர்க்கைகள் கொடுக்கும் யோக பலன்கள் என்ன? 4 கிரகச் சேர்க்கைகளா? என்ன சார் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக ஒவ்வொரு கிரகங்கள் நிறையா சேரும்போது நல்லதையும் கொடுக்கும், தீயவையும் கொடுக்கும். இப்போ நம்ம நல்ல விஷயங்கள் இருக்குது. தீவைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நான் கொரோனா காலகட்டத்தில் நடந்தது இல்லையா, அது தீய வேலை சம்மந்தப்பட்டது. இப்போ முயற்சி பண்ணலாம். ஒரு வேலையில் பிரகாசமான வாழ்க்கை உண்டு, தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகுவார்கள், உயர் பதவி கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியோட சூரியனோ செவ்வாயோ வெப்ப கிரகங்கள் இல்லை அதிகார கிரகங்கள் ஹெல்த் வைஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. அதை பார்க்கலாம். சார் குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கும் 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரனால குலதெய்வமோ காவல் தெய்வத்தையோ வேண்டுதலுக்கு பின்னாடி இப்போ உங்கள் ராசிக்கு சொத்து சுகங்கள் உண்டு, இடம் வீடு அமையும், பையன் செல்ஸ் நல்லாயிருக்கும். இது காலகட்டம் உண்டு. இதில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு தான் கோல்டன் டைம். சார் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கோம், தொழில் தொடங்கலாமா, விற்க முடியுமா? இது ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த பழைய வண்டிகள் வாங்கி விற்கிறவங்க இவங்களுக்குலாம் சூப்பர். விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு 4 கிரகச் சேர்க்கைகள் கொடுக்கும் யோக பலன்கள் என்ன? 4 கிரகச் சேர்க்கைகளா? என்ன சார் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக ஒவ்வொரு கிரகங்கள் நிறையா சேரும்போது நல்லதையும் கொடுக்கும், தீயவையும் கொடுக்கும். இப்போ நம்ம நல்ல விஷயங்கள் இருக்குது. தீவைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நான் கொரோனா காலகட்டத்தில் நடந்தது இல்லையா, அது தீய கிரகச் சேர்க்கைகள். அது படாத பாடுபடுத்தும். அது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல நடந்தது. இப்பொழுது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் பாதகமோ இல்லையோ, அது சாதகமாக வர என்னன்னு பார்ப்போம். ரைட். இப்போ எந்த ஒரு விஷயம் சொன்னேன் டக்குன்னு பதில் சொல்கிற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குங்க. சார் இப்போ வேலை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பண்ண நல்லா இருக்குமா? தம்பி 6ஆம் அதிபதி 9இல் நல்லா இருக்குது. அப்போ உன் வேலையில் ஒரு வெளிச்சத்துக்கு வரப்போகிற. சார் சினிமாவில் இருக்கேன், பாப்புலாரிட்டி வேணுமா? பாப்புலாரிட்டி வரப்போகுது. இப்போ டக்குன்னு பதில் சொல்கிற மாதிரி நடக்கிற மாதிரி. பதில் சொல்கிறது ஈஸி, நடக்கணும் இல்லையா? அதை பற்றி பார்ப்போம். ரைட். இது ஆண் பெண் இருவருக்குமே சமமாக வரும். முதல்ல நான் இந்த ராசிக்கு பேச போகிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்ல போகிறது சொத்து சுகங்கள் தாங்க. அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியுடன் நிறைய கிரகங்கள், செவ்வாய் என்ற இடம் வீடு சொத்து குறிக்கிற கிரகம், சுக்கிரன் என்ற வண்டி வாகனத்தை குறிக்கிறது, புதன் என்ற டாக்குமெண்ட்டை குறிக்கிற விஷயங்கள் நடக்கும். இந்த ராசிக்கு எப்போவுமே கேது பகவான் இருந்த சில காலமாக இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் மீண்டும் செய்கிற மாதிரியே வந்திருந்தது. இப்பொழுது அது ஒரு விடிவுக்கு வருது. முதலாக விற்கிறது பை அண்ட் செல் சூப்பராக நடக்கும். நிறைய பேர்த்துக்கு சார் வாங்கணும், சொத்து வாங்கணும், எங்களுக்கும் இருக்கணும். ஒரு சிலர் சார் வாடகை வருமானம் போயிட்டுருக்கு, அதை பார்க்கணும். ஒரு சிலர் எப்போ தாங்க எங்களுக்கு சொந்த வீடு வாங்குவோம், இடம் வாங்குவோம், இந்த மாதிரி தவியாத வச்சுட்ருப்பாங்க. இதில் நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வகையில் ஆதாயம் கிடைக்கிற காலகட்டம். தன் இருக்கின்ற வீட்டை ஓனர் சேல்ஸ் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு அமையக்கூடிய அம்சம். நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு அருகில் சொத்து அமைகிற காலகட்டம். நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க. இந்த வண்டி வாகனங்கள்னால் ஆசை தேவை இதை பார்த்துக்கங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்க, ஆசைனா இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம். ஏன்னா எப்போவுமே கேது பகவான் இருக்கும்போது ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்களுக்கு நான் வாங்கிட்டுறேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அவங்களுக்கு வாங்கிடலாம். பட் இது மாதிரி பார்த்துட்டு தான் வாங்க வேண்டிய காலகட்டம். இப்போ உங்கள் ராசிக்கு சொத்து சுகங்கள் உண்டு, இடம் வீடு அமையும், பையன் செல்ஸ் நல்லாயிருக்கும். இது காலகட்டம் உண்டு. இதில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு தான் கோல்டன் டைம். சார் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கோம், தொழில் தொடங்கலாமா, விற்க முடியுமா? இது ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த பழைய வண்டிகள் வாங்கி விற்கிறவங்க இவங்களுக்குலாம் சூப்பர். இப்போ தான் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட, சினிமா துறை, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தங்களுக்கு நல்லா இருக்குங்க. இவங்களாம் இப்போ பாப்புலாரிட்டி ஆகிற காலகட்டம். நாங்கள் எங்கெங்கே சினிமாவுக்கு போகிறோம், ஏதோ ஒரு வகையில் பாப்புலாரிட்டி. உங்களுக்கு உங்கள் செய்யும் தொழிலில் ஒரு உச்சத்தன்மை அடைகிறது. எப்பவுமே இந்த ஒரு சூட்சம ரகசியம் இருந்தால் எந்த ஒரு பாவாதிபதிக்கும் 11இல் இருந்த கிரகங்கள் அந்த பாவத்தை வெளிப்படுத்தும். உங்கள் 10ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா இப்போது சனி, அவர் 11இல் இருக்கார். 11இல் நின்ற கிரகத்துக்கு 11இல் பாவத் பாவா கான்செப்ட் 4 கிரகம் சேருதா? இப்போ தொழில் லாபம் வந்துடுமா? தொழில் ஆரம்பிக்க கரெக்டான நேரமா? இது மாதிரிலாம் பார்க்கலாம். அப்போ தொழில் செய்ய காலகட்டம் வந்திருக்கு. நிறைய பேர் தொழிலை விருத்தி பண்ணலாம். ஆண் பெண்கள் நிறைய பேர் பண்ணலாம். 4ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டனால வீட்டில் வச்சு ஆரம்பிக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலை வந்திருக்கு. பொதுவாக வீட்டில் வச்சு சின்ன லெவலில் பெண்கள் ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் வீட்டு அருகிலே இது மாதிரி போட்டு பண்ணலாம். தொழில் செய்ய நல்ல நேரம். தை பிறந்து வழி பிறக்கின்ற காலகட்டமாக இருக்கிறது. இது அற்புதமாக இருக்கும். ஆனால் என்ன, இந்த பிஸ்னஸில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தொழில் மட்டும் மாறும். நம்ம தசாபுத்தி அடிப்படையில் அவங்க மற்ற கிரக காம்பினேஷன், இப்போ சந்திரனை வச்சு மையமாக சொல்கிறோம், மற்ற கிரக காம்பினேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த தொழில் செட் ஆகும், இது செட் ஆகாது, இது பண்ணுங்கள், இது பண்ணாதீங்க, அப்படி முடிச்சிடுவோம். அப்போ ஒரு சிலர் மல்டி விஷயம் ஒரே தொழிலை விட்டுட்டு இதையும் பண்ணி அதையும் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு சூரியன் நல்லா இருக்கா, லக்னம் வெளுத்திருக்கான்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணிடுவீங்கன்னு ஒருத்தன் இப்படிலாம் பார்க்கலாம். சரி, ரைட்டு. சார் நிறைய மாணவர்கள் படிக்கின்ற ஆண் பெண்கள் பார்த்திங்கன்னா
4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால நிறைய பேர் ஹாஸ்டல் தங்கி படிக்க சொல்கிறது, எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவை. ஆனால் இதே கிரகம் வெளிநாட்டு வாய்ப்புக்கு கொடுத்துரும். பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் செல்ல வாய்ப்பு உண்டு. பிற மொழி பேசும் மாநிலத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும். மெடிக்கல் சீட்டில் வரும்போது கூட நிறைய பேர் சொல்லியிருக்கேன். பட் ஜாதகத்தை கம்பேர் பண்ணி சொன்னேன். என்னென்னா, உங்களுக்கு மெடிக்கல் ட்ரை பண்ணுங்க, தமிழ்நாட்டில் கிடைக்காது வேறு ஸ்டேட்டில் கிடைக்கும். அப்படிங்களா அப்படின்னு. இதே போன வருஷம் இதே மாதிரி ஒரு அமைப்பு வந்தவங்க சொன்னேன். அவங்க பார்த்திங்கன்னா அந்த பெண் பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் நார்த் இந்தியாவில் கிடச்சிருக்கு. டெல்லி கிடையாது, வேற ஒரு எய்ம்ஸ் சொல்கிறாங்க. அப்போ அங்கே கிடச்சிருக்கு. அப்போ இன்னும் சொல்லுவாங்க, நாங்கள் இங்கேயே தாங்க பார்ப்போம், நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத மெடிக்கல் காலேஜாக நினச்சோம். ஆனால் அங்கேயே அந்த பொண்ணு கிடச்சிருக்கு. அப்போ இது மாதிரி உங்களுக்கு வேறு பிற மொழி மாநிலங்களுக்கு நல்லாயிருக்கும், மாணவர்களுக்கு நல்லா இருக்குது. மாணவர்கள் நிறைய பேர் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுங்க, கேம்பஸ் இன்டர்வியூ சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணுங்கள், இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரிஷப ராசி ஒரு வெளிச்சத்துக்கு வருது. கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்குமா? முயற்சி தான் செய்யணும், நிச்சயமாக உண்டு. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 2-5க்குரிய குரு பகவான், 2-5க்குரிய புதன் பகவான். புத பகவான் பார்த்திங்கன்னா 9ல் இருக்கார். இப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இப்போ குரு புதன் இந்த காம்பினேஷன் தான் பலாபலன். குடும்பம் எப்படி இருக்கும், செல்வ செழிப்பு இருக்கும், இதை பற்றிலாம் பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு, அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறைக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கு. அந்த காலத்தில் மாடுகளுடன் வசிப்பான்னு இருக்கும், 10-15 மாடோடு இருப்பான், தேர்கள் இருப்பான், யானைகள் வச்சுருப்பான். நம்ம வைக்க முடியுமா இன்றைக்கி? அப்போ யானையை காராக மாற்றணும், புரியுதுங்களா? அது மாதிரி இந்த பக்கத்தில் எழுதியிருக்கு. பசுமாடுகள் எல்லோரும் பசுமாடு வைக்க முடியாது. சிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறது? பசுமாடுன்னா சுக்கரன்னா இன்றைக்கி லக்ஸுரிஸ் கார் வாங்குவான்னு எடுக்கணும். அந்த மாதிரி மாற்றணும். அப்படி மாற்றி எழுதியிருக்கக்கூடிய கிரக காரகத்துவங்கள், நட்சத்திர காரகத்துவங்கள் இன்றைய நடைமுறையில் இருக்குது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இது செக் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நிறைய பேர் வேலை சம்மந்தப்பட்டது இப்போ முயற்சி பண்ணலாம். ஒரு வேலையில் பிரகாசமான வாழ்க்கை உண்டு, தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகுவார்கள், உயர் பதவி கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியோட சூரியனோ செவ்வாயோ வெப்ப கிரகங்கள் இல்லை அதிகார கிரகங்கள் சேரும் பொழுது உயர் பதவி கிடைக்கும். அதற்கு தடங்களாக எந்த கிரகம் பார்வையும் இல்லை, ராகுவும் இல்லை, கேதும் இல்லை, சனியும் இல்லை. ஆனால் குரு பார்க்கல, அப்போ நீங்கள் முயற்சி பண்ணணும். குரு பார்த்தா இயற்கையாக வரும், குரு பார்க்கல, நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியது. இந்த இடத்துல பொதுவாக நீங்கள் முயற்சிக்கு பின் பல விஷயங்கள் நடக்கும். இப்போ புதனும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்துருச்சு. அப்போ 5ஆம் அதிபதி 5-6க்குரிய இருக்குமா, மனதுக்கு பிடித்த வேலையாக இருக்கும், மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை செய்யக்கூடியது. சார் இப்போ பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை உண்டு. ஏன்னா 8ஆம் அதிபதி 2ல் இருக்கார், வக்ரம் பெற்றிருக்கார். இப்போ பூர்வீக சொத்தை பிரித்து டிஸ்பியூட் பண்ணுறது கரெக்டான நேரம். பழைய நகைகள் அழித்து புது நகைகள் செய்ய நேரம். அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய காலகட்டம் சொல்லிட்டு வரலாம். இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு பிரச்சனை அதை சரி பண்ண வேண்டிய நேரம். இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, ஏதோ சின்னதாக இருக்கும், அது சரி செய்ய வேண்டிய நேரம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. பொதுவாக மெடிக்கல் விஷயத்தை பார்ப்போம். யாருக்காவது மெடிக்கல் சம்மந்தப்பட்டதில் 11ஆம் இடத்து சனி பகவான் இருக்கும்போது பொதுவாகவே இயற்கை வைத்தியங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் நம்ம சொல்லிடுவோம் எந்த வைத்தியர் எந்த வைத்திய முறையில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது ஜாதக ரீதியாக இந்த ஹாஸ்பிட்டல், இந்த பேருடைய இதெல்லாம் தெளிவாக சொல்லிடலாம், ரைட்? அப்போ ஒரு பெண்ணுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிரகம் சந்திரன் இந்த மாதிரி அம்சம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொன்னேன், அம்மா சென்னை பக்கம் இருக்கீங்க, காவேரி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு செட் ஆகும். இதே இது இன்னொருத்தருக்கு சொன்னேன், வேறு ஒரு கிரக காம்பினேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு அப்போலோ தான் செட் ஆகும். அவங்கள இங்கே அனுப்பக்கூடாது, இவங்களை இங்கே அனுப்பக்கூடாது. ஏன்னா அங்கே போனால் தான் அந்த வைப்ரேஷன், கிரக வைப்ரேஷன் அந்த மாதிரிலாம் அனுப்பியிருக்கு, அதெல்லாம் பண்ணலாம். அப்போ ஹெல்த் வைஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு, அதை பார்க்கலாம். சார் குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கும் 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரனால குலதெய்வமோ காவல் தெய்வத்தையோ வேண்டுதலுக்கு பின் தான் அமையும். சனி என்றால் காவல் தெய்வங்கள், அலங்காரம் இல்லாத தெய்வங்கள் அர்த்தம். நம்ம மற்ற கோயில்கள் அலங்காரம் நிறையா இருக்கும். இல்லைன்னா சனிக்கிழமை அப்படின்னா சனிக்கிழமை கும்பிடுகின்ற கடவுள் யார்? ஒன்று பெருமாளாக இருக்கும், அடுத்தது ஆஞ்சநேயர். இந்த வழிபாடுகள் பண்ணதுக்கு அப்புறம் தான் நடக்கும். இதில் சார் பெண் தெய்வத்தில் வேணுமோ அது வராகி, சப்த கன்னிகளில் போயிடலாம். அப்போ இந்த பெண் தெய்வம் இந்த அம்சத்தை கும்பிட்டுட்டு நிச்சயமாக வரலாம். பொதுவாகவே இந்த மாதம் கோல்டன் டைமாக இருக்குது. இந்த கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு பலிதம் கொடுக்கின்ற காலகட்டங்கள். முயற்சியை மட்டும் செய்யுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.